இதுக்கு மேலேயும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வேணுமா? நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம எத்தனையோ வந்து கூட்டணி கட்சிகள் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, அதே மாதிரி வந்து ஐயுஎம்எல் இருக்கு. ஸோ இவ்வளவு கட்சிகள் இருக்கிறப்ப எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து ஒரு இணக்கமா போயிட்டு இருக்காங்க. ஆனா திருமாவளவன் தொடர்ச்சியாக வந்து நம்மளுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் நேற்று கொடுத்த பேட்டியானது அவர் யாருன்றதை வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அதனால அந்த அவருடைய கூட்டணியும் வேணாம் நம்மளுக்கு, அவர் நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்றாப்புல அப்படின்னு சொல்லி தாவேக்கால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் போர்க்குடி வைத்துள்ளார்கள். திருமாவளவன் வந்து தயவுசெய்து வந்து கூட்டணி விட்டு வெளியே அனுப்புங்க. வன்னி அரசை வந்து அமைச்சர் பதவியை வந்து பிடுங்கி விடுங்க. வேண்டாம், நம்ம கட்சிக்கோ இல்லை நம்ம நம்பி வந்து ரிசைன் பண்ணி வந்திருக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற அவங்களுக்கோ அந்த அமைச்சர் பதவியோ கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தாவேக்கானுடைய தொண்டர்களும் கிட்டத்தட்ட வந்து 90% அமைச்சர்கள் எல்லாருமே வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து புசி ஆனந்தையும் வந்து முறையிட்டு இருக்காங்க. அண்ணே இதுக்கு மேலே வேணாண்ணே, எதுக்கு நம்ம வந்து இவங்களை தாங்கணும்? ஒரு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு வந்து இவங்க பண்ணுற இவங்க போடுற ஆட்டத்தை தாங்கிக்க முடியல. நம்ம கம்யூனிஸ்டுகள் கூட வந்து நம்ம அமைச்சர் பதவியை கொடுக்கல, காங்கிரஸ் கொடுத்தோம். சரி, காங்கிரஸ் வந்து அங்கே கூட்டணியில் தான் இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தியிலிருந்து எல்லாருமே நம்ம வந்து அவங்க இந்த கூட்டணி இருக்காங்க அப்படின்றத அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அமைச்சர்களும் அப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கட்சி ஒரு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நேற்று என்ன சொல்றாரு அவர் திருமாவளவன்? நானும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2005 6 வந்து அரசியலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அந்த காலகட்டத்திலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை நான் சத்தியமாக என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் ஆட்சி இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் ஆட்சி அமைச்சு கூட்டணி ஆட்சி பண்ணுறாங்க. அந்த ஆட்சி அதாவது பெரும்பான்மை இல்லாத டயத்தில் வந்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு சேர்த்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து இல்லை வாரியங்கள் கொடுத்து அந்த ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த ஆள பலனடைந்தவங்க எந்த இடத்துலையும் வந்து அந்த ஆட்சியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த கட்சியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒட்டுமொத்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து திருமாவளவன். ஏன்னா ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க போறீங்க, சரி, ஆதரவு உங்கள்கிட்ட கேட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே ஆதரவு கேட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்க, நீங்கள் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. சரி, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, இதை வைத்து மத்திய அரசாங்கம் வந்து பிளே பண்ணக்கூடாது, கவர்னரை வச்சு ஆட்டம் காட்டக்கூடாது, அதனால நாங்கள் ஆதரவு கொடுத்தோன்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க. சரி, ரைட், ஓகே, ஆதரவு கொடுத்தாச்சுல, அப்படி நின்றுக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ஆட்சியில வந்து பங்கு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறீங்க. அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய கட்சி எம்எல்ஏ இருக்கக்கூடிய வன்னி அரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி வந்து கொடுக்கப்படுது. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னீங்க? இல்லை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமாக வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு நலனுக்காக நான் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதன் பின்பு கூட்டணி, இதெல்லாம் கூட்டணி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கோட கூட்டணி இருக்க கட்சிகள்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து அவர் கூட சேர்ந்து ஒரு சிற்றுண்டி வந்து பார்த்தா எல்லாரும் அமர்ந்து உட்காந்து எல்லாரும் பேசி ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதன் பின்பு புசி ஆனந்த் அவர்கள் கூட சேர்ந்து வைகோ அவர்களும் சரி இவரும் சரி எல்லாரும் சேர்ந்து கையை தூக்கி நாங்களாம் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் அப்படியே நேர் எதிரா நேற்று வந்து பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, நாங்க மினிஸ்டர் போஸ்டிங் வாங்கிட்டா நாங்க கூட்டணி இருக்கிற அர்த்தமா? அப்ப கூட்டணி இல்லாம மினிஸ்டர் பதவி வாங்குறதுக்கு என்ன பேர்? அது இந்த பேரை கொச்சையான பேரா பெருமை. நாங்க ஆட்சியிலேயே கிடையாது, அதாவது நாங்க அந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவர்களை அமைத்த அந்த ஆட்சியில வந்து நாங்க அமைச்சராக இருந்துக்கிடுவோம், வாரியங்களை வாங்கிக்கிடுவோம், நாங்க அழுத்தம் கொடுப்போம். திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கணும்னு சொல்லி வந்து அழுத்தம் கொடுப்பேன், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லி வந்து என் கட்சி 2ஆம் கட்ட தலைவர் தூண்டி விடுவேன். இது எல்லா வேலையும் செய்வேன். செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிடுவேன். இது என்ன மாதிரி அரசியல்? இது என்ன மாதிரி அரசியல்? அது மட்டும் இல்லாமல் ஆணவ கொலைக்கு வந்து தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி கொண்டு வரப்பட்டால் மீதி இருக்கிற அதாவது பொது சமுதாயத்தினர் வந்து இதுக்கு உண்டான எதிர்வினை வந்து கண்டிப்பா காட்டுவாங்கன்னு சொல்லிதான் தாவேக அரசானது வந்து அதை தள்ளி போட்டே போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க அதை வைத்து கொண்டு வந்து த்ரெட்டன் பண்ணிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தைன்னு சொன்னாப்புல, நான் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டுதான் நான் இந்த கூட்டணிக்கே போனேன், அதாவது அந்த கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அமைச்சர் பதவியை வாங்கினேன், இது எல்லாமே அவர்கிட்ட பர்மிஷன் தான் பண்ணேன். இது என்ன மாதிரியான அரசியல்? இதை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து தெளிவா சொன்னாங்க. யார்கிட்டையும் நான் கேட்கல, நான் யார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு வரல, எங்களுக்கு வந்து இந்த கூட்டணியை வந்து விஜய் அவர்கள் கேட்டார்,
ஆட்சி அமைப்பதற்கு எங்கள்கிட்ட ஆதரவு கேட்டால் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். எங்களுக்கும் இந்த அமைச்சர் பதவியெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு கேட்டாரும், நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக அந்த தோழர்கள் வந்து தங்களோட ஸ்டாண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. வைகோ அவர்கள் மாஸ்கோ புயல், லண்டன் புயல், அந்த வைகோ அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ வந்து அப்படி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி அப்படி இப்படின்னு சொல்லி திமுக கடுமையாக வந்து சாட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ டோட்டலாக அவரும் போய் அடாப்ட் ஆகிட்டாப்புல. ஐஎம்எல்லும் வந்து அவங்களுக்கு உண்டான அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கோம். ஒரு படி மேலே போய் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேரக்கூடாத கட்சியெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி தோனிலாம் அதுக்கு பேட்டியும் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்களும் போய் அடாப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க தாவேக்க அரசு விஜய் அவர்கள் இவ்வளவு சலுகை கொடுத்தும் அமைச்சர் பதவியும் கொடுத்தும் எல்லாம் செஞ்சும் கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாமல் திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு விசிக 2 உடையுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரவிக்குமார் அவர்கள் நீங்க சமூக நீதித்துறைன்னு சொல்லி வந்து ஒரு இது கொடுத்தா சமூக நீதி வந்துருமா, இதெல்லாம் ஒரு இது வந்து கண்கட்டி வித்தை மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல. அதே டயத்துல 1 hour கழிச்சு வன்னி அரசுகிட்ட கேட்கறாங்க. இல்ல அப்படி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வந்து உண்மையில சமூக நீதி தான் சொல்லி இவர் கொடுக்குறாப்புல. அப்ப ரவிக்குமாரோடைய அவருடைய ஸ்டாண்ட் என்ன, வன்னி அரசோடைய ஸ்டாண்ட் என்ன, இந்த 2 பேரும் ஸ்டாண்டுக்கு மத்தியில் இருக்கிற இந்த திருமாவளவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அப்ப என்ன சொல்ல வராங்க? எவ்வளவு அழகா பொதுமக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் முட்டாளாக்கிக்கிட்டு நாங்க இந்த கூட்டணி கிடையாது, ஆனா வந்து மினிஸ்டர்ல இருப்போம், நாங்க வந்து ஸ்டாலின் கிட்ட கேட்டுதான் வந்து நாங்க அமைச்சர் பதவியை வாங்கினோம், நாங்க அவர்கிட்ட கேட்டுதான் எதா இருந்தாலும் பண்ணுவோம். எதுக்கு போனீங்க? அப்ப அப்படி போன என்ன அவசியம் இருக்கு? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிதான் வந்து ஓட்டே வாங்கினாப்புல. அந்த தீய சக்திட்ட பர்மிஷன் கேட்டுதான் வந்து நீங்க அமைச்சராங்கன்னா உங்களை அமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல, அவர் விஜய் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் கேட்கணும். சார் தீய சக்தின்னு சொன்னீங்களே, அந்த தீய சக்திகிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இவர் அமைச்சர் பதவி வந்து உட்காந்துக்கிட்டு உங்க கூட்டணியில் சொல்லி உங்களை ஒரு ஆளை பொருட்படுத்தாம பேசுறாப்லே சார்ன்னு சொல்லி அவர்கிட்ட நேரடியாக கேட்கணும். இத்தனை கோடி மக்கள் திமுக வேணான்னு சொல்லி ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சா திமுக தலைவர்கிட்ட வந்து நாங்கள் பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் அமைச்சர் பதவி வாங்கினா பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வந்து ஆட்சியை வந்து அமைக்க வச்சா அவரை பர்மிஷன் வாங்கி தான். அப்போ எல்லாத்தையும் அவர் பர்மிஷன் எடுத்து தான் நடக்குதா? அப்போ இது என்ன மாதிரி அரசியல்? இது இந்த அரசியல் எங்கே போய் நிற்கும்? அது மட்டும் இல்லாமல் மேகதாது அணை விஷயமாக அன்புமணி அவர்கள் தீவிரமான போராட்டத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காப்புல. அவரும் வந்து அடிக்கடி தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வந்துட்டே இருக்காப்புல. யாரை பார்க்குறாப்புல? உண்மையிலே வந்து அது நிர்வாக ரீதியாக தான் பார்க்குறாரா இல்லை அரசியலுக்காக பார்க்குறாரா அப்படின்ற மாதிரி தெரியும். அரசியல்காரத்துக்காக பார்த்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய எம்எல்ஏ வச்சுக்கிட்டே வந்து நம்ம பண்ணிக்கலாம், திருமாவளவன் வேணாம். 2வது அன்புமணி அவர்கள்ட்ட பேசி வந்து மினிஸ்டர் போஸ்டிங் வந்து கொடுவா, அவர் மனைவிக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு சொல்லி பேசுவோம் அப்படின்ற மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் வந்து மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காப்புல. அதற்கு ஆதவ அர்ஜுனா வந்து இல்ல திருமாவளவன் இருக்கட்டும், நான் பேசி அறிக்கட்டும்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காப்புல. ஆக எது எப்படியோ அடுத்து இன்னும் ஒரு 10 நாட்கள்லையோ 15 நாட்கள்லையோ மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்து தமிழ்நாட்டில் வெடிக்க போகுது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்க போகுது. விரைவில் பாமக உள்ள வந்து விசிக வெளியே போகும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அரசியல் வெப்பமாக வந்து இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.